ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்களா, இது என்ன பழம்னு தெரியுதுங்களா? சீத்தாப்பழம். எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு பெரிய ரகு ஊர்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. பழம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, சீத்தாப்பழம் ஜூஸ். சீசனுக்கு கிடைக்கிற எல்லா பழத்தையுமே ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. கோல்ட் ஆகும்ன்றதுலாம் எதுவும் யோசிக்காதீங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது நமக்கு டைஜஸ்ட் ஆகும். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். அது இல்லாமல் வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து நல்லா க்ளோ ஆகும். அதனால் வந்து சீஸ்னல் ஃப்ரூட்ஸை வந்து எல்லாருமே சாப்பிடுங்க. எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்றதை விடவே விடாதுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு சீசன் டைமில் தான் கிடைக்கும். ஒரு பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். பியூர் ஆர்கானிக். அவங்க செடியில் காய்ச்சதை அவர் எனக்கு பறித்து நீ காலையில் 5 o'clock எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட, எனக்கு கண்டிப்பாக வேணும்னு ஞாபகம் வச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. தேங்க்யூ ரகுவண்ணா ஃபார் சீத்தாப்பழம். அதுக்கப்புறம் ஜூஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாகவே ரொம்ப. எங்கள் பையனுக்கு சீத்தாப்பழமே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஜூஸுன்னு கொடுத்த போது செம்ம சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க. ஸோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து விதை நிறைய இருக்குங்களே, அதனால் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்க சூப்பராகவும் குடிப்பாங்க. சீசனுக்கு கிடைக்கிற எல்லா பழமும் நம்ம உடம்புல சேரணும். அதனால் நல்லது. இயற்கையாக கடவுள் நமக்கு இயற்கையை நிறைய கொடுத்துருக்காரு. அதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்களும் எங்கே பார்த்தாலும் இந்த பழத்தை வாங்கி அப்படியும் சாப்பிடுங்க. ஜூஸாகவும் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் இது மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி சண்டே. பாய்.